1. சங்க இலக்கியங்கள் எந்த வகையான ஆதாரமாக கருதப்படுகின்றன? ஏ. தொல்பொருள் ஆதாரங்கள். பி. இலக்கிய ஆதாரங்கள். சி. வாய்மொழி ஆதாரங்கள். டி. வரலாற்றுக்கு முந்தைய ஆதாரங்கள். சரியான விடை பி. இலக்கிய ஆதாரங்கள். 2. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை அறிய உதவும் முக்கிய ஆதாரம் எது? ஏ. ஓலைச்சுவடிகள். பி. செப்புப் பட்டயங்கள். சி. கற்கருவிகள். டி. அயலவர் குறிப்புகள். சரியான விடை சி. கற்கருவிகள். 3. வரலாற்று காலம் என்பது எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது? ஏ. நாகரிக வளர்ச்சி. பி. சக்கரத்தின் கண்டுபிடிப்பு. சி. எழுத்து ஆதாரங்கள். டி. விவசாய முறை. சரியான விடை சி. எழுத்து ஆதாரங்கள். 4. அசோகரின் எந்த கொள்கை உலக புகழ் பெற்றது? ஏ. சாம்ராஜ்யம் விரிவுபடுத்துதல். பி. வணிகப் பெருக்கம். சி. பௌத்தத்தின் தர்மக் கொள்கை. டி. போர்த்தந்திரம். சரியான விடை சி. பௌத்தத்தின் தர்மக் கொள்கை. 5. கல்வெட்டுகள் எந்த ஆதாரத்தின் கீழ் வருகின்றன? ஏ. எழுதப்பட்ட பதிவுகள். பி. வாய்மொழி பதிவுகள். சி. தொல்பொருள் ஆதாரங்கள். டி. இலக்கிய ஆதாரங்கள். சரியான விடை சி. தொல்பொருள் ஆதாரங்கள். 6. வரலாறு என்றால் என்ன? ஏ. எதிர்காலத்தை பற்றிய கணிப்பு. பி. கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. சி. நிகழ்கால சமூக ஆய்வு. டி. இயற்கை நிகழ்வுகளின் ஆய்வு. சரியான விடை பி. கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. 7. பண்டைய மனிதன் தனது அன்றாட செயல்பாடுகளை பதிவு செய்ய பயன்படுத்தியது எது? ஏ. களிமண் பலகைகள். பி. பாறை ஓவியங்கள். சி. செப்புப் பட்டயங்கள். டி. ஓலைச்சுவடிகள். சரியான விடை பி. பாறை ஓவியங்கள். 8. கிபி சிஇ எதை குறிக்கிறது? ஏ. கிறிஸ்து பிறப்பதற்கு முன். பி. காலப்பகுதி ஆய்வு. சி. பொது ஆண்டு. டி. கடந்த ஆண்டு. சரியான விடை சி. பொது ஆண்டு. 9. வரலாற்றுக்கு முந்தைய கால பாறை ஓவியங்கள் அதிகம் காணப்படும் இடம் எது? ஏ. ஆதிச்சநல்லூர். பி. ஹம்பி. சி. பிம்பேட்கா குகைகள். டி. சாரநாத். சரியான விடை சி. பிம்பேட்கா குகைகள். 10. பழங்காலத்தில் மனிதனால் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஏ. இரும்பு. பி. தங்கம். சி. செம்பு. டி. வெள்ளி. சரியான விடை சி. செம்பு. உங்கள் நினைவை சோதிக்க ஒரு கேள்வி. பண்டைய மனிதன் தனது அன்றாட செயல்பாடுகளை பதிவு செய்ய பயன்படுத்தியது எது? ஏ. களிமண் பலகைகள். பி. பாறை ஓவியங்கள். சி. செப்புப் பட்டயங்கள். டி. ஓலைச்சுவடிகள். உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.